ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன் அந்த காலை வேளையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. நமக்கு இந்த மாதத்துல கர்த்தர் தியானிக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். ஆமென். சோ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு பொறுத்தவரை ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம வாழ்க்கையில நம்ம எதை அதிகமா தேடுகிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம மூளையை கொஞ்சம் யோசிக்கிறோம். நம்ம மூளை பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை செய்யுது. ஏதாச்சும் ஒண்ணு பார்த்துட்டா அதை தேடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மூளை தான். ஆமா தானே? ஒரு கொஸ்டின் அதுக்கு பதில கூட நம்ம மூளை என்ன பண்ணுது? தேடி கொடுக்குது. அந்த மூளைய அப்படி வேலை செய்யறப்போ அந்த மூளையை உருவாக்கின தேவன் எப்படியா வேலை செய்வார் பாருங்க. நம்மளுக்கு அழகா ஒரு வார்த்தை கொடுத்தாரு ஆண்டவர், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இங்க அழகா கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற நாம அதிகமான நேரத்தை எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம அனுதினமும் பணத்தை தேடுகிறவர்களா இருக்கிறோம், ஒரு வேலையை தேடுகிறவர்களா இருக்கிறோம், 3 வேளை சாப்பாட்டுக்கு எப்படியாச்சும் என்னவாச்சும் பண்ணலாம் அப்படிங்கறத தேடுகிறவர்களா இருக்கும். ஒரு நல்ல வளர்ந்த பையன் என்ன பண்ணுவான், ஒரு கல்யாண வயசுல இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு கல்யாண பொண்ணு என்ன பண்றாங்க? தேடுறாங்க தேடிட்டே இருக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன தேடுறாங்க? ஒரு குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தேடுறாங்க. வயசான பிறகு ஒரு அன்பை தேடுறாங்க, ஒரு பாசத்தை தேடுறாங்க. ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கை முழுசா என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? லாஸ்ட் வரையும் ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், நம்ம தேடிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் உறுதியா சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆனா நம்ம மனுஷ பிரகாரமா உலக பிரகாரமா ஏதாச்சும் ஒண்ணு நம்ம தேடிட்டே இருந்தாக்கா நம்ம எப்படிதான் இருப்போம்? குறை உள்ளவர்களாதான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கையில குறை இருக்குதுன்னா நம்ம என்ன தேடல? உண்மையா கர்த்தரை தேடல. எல்லாருமே சொல்லலாம், அப்போ எனக்கு குறை இல்லைன்னா எனக்கு குறை இருக்கு. இந்த உலகத்துல எல்லாருமே என்ன உண்டு? குறை உண்டு. ஆனா அந்த குறைவுகள் மத்தியில நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடுகிறவர்களா. ஏன்னா நம்ம ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா நிறைவானவர். நிறைவானது வரும்போது குறைவுகள் விலகி போகும், ஓடி போகும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஒத்துக்கலாமா? நான் தினமும் கர்த்தரை தேடுறேன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல உலக பிரகாரமா நான் எதையோ ஒரு மாம்சத்துக்காக, இல்ல நான் நல்ல சௌக்கியமா வாழ்க்கையாக, ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல பொருள்கள், எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களை தேடுறோமா? இல்ல எனக்கு சமாதானத்தை தரக்கூடிய கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறோமா? ஆமென். அல்லேலூயா. எதை நம்ம தேடிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க, எதை தேடுறோம்? கர்த்தருடைய சமூகத்தை தான் தேடுறீங்களா? நீங்கெல்லாம் பரிசுத்தவான்களா நீதிமான்களா? சரி, அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எல்லாருமே பரிசுத்தவாங்க. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒரு 2-3 வசனங்களை தியானிக்கலாம் இந்த காலை வேலையில. ஏற்கனவே நேற்றைய தினத்துல பாஸ்டர் ஆண்டவருடைய வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. கர்த்தரை நம்ம எந்த நேரத்துல தேடணும்னு சொல்லியிருக்காங்க? அதிகாலையில். ஆமென். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். கர்த்தரை நம்ம எந்த டைம்ல தேடுறோம்? அதனாலதான் மாசத்துல 7 நாள் காலையில 5 to 6 நம்ம வீட்டுல இருந்தா சோம்பேறிக்கலாம். ஒரு பயம், சர்ச்சுக்கு போகணுமே, காலையில எல்லாம் பாஸ்டர் கொஸ்டின் கேட்பாரு அப்படின்றதுனால காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து என்ன பண்ணிடுறோம்? இந்த 7 நாளும் கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்றோம்? நம்ம இந்த 7 நாள் நம்ம தேனாதான் அந்த மாசம் முழுசு ஆண்டவர் நம்மள நடக்கிறதுக்கு என்ன தருவாரு? பலனை தருவார். ஆமென்.
அல்லேலூயா. ஏதோ இது சும்மா காலையில 5 மணிக்கு எழுந்து நானும் வரேன் நானும் சர்ச்சுக்கு போறேன்னு இல்லாம பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா நடத்துறார். இந்த 7 நாள் அதிகாலையில நீங்க தேடினாதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மாசம் முழுச நான் என்ன பண்ண போறேன், உன்னை குறையில்லாம நடத்த போறேன். அதுக்காக தான் இந்த 7 நாள் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, உங்களை பிரேயருக்கு 5 மணி அதிகாலையில உண்மை அவர்களை தேடுகிறவர்களை நம்ம அழைத்துக் கொள்ளுகிறோம். ஆமென். அது மாத்திரம் இல்லை, நம்ம எப்படி ஆண்டவரை தேடணும்னு சொல்றாரு ஆண்டவர், அவருடைய நம்மளுடைய முழு உள்ளத்தோடு நம்மளுடைய முழு பலத்தோடு ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணுமா தேடணும். கொஞ்சம் குறைவில்லாம பாருங்க, முழு இருக்கையோடு ஆண்டவரை நான் உங்களை மாத்திரம் தேடுகிறவரா இருக்கிற ஆண்டவர், என்கிட்ட எந்த குறைவு இருந்தாலும் எனக்கு மன்னிச்சு போட்டுங்க ஏசப்பா அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா. அப்போ இனிமே வருகிற மாதங்கள் எல்லாம் அப்படியே உற்சாகமா என்னை இந்த மாசம் முழுசு ஆண்டவர் நடத்தணும், இந்த வருடம் முழுவதும் என்னை ஆண்டவர் நடத்தணும். கண்டிப்பா இந்த அதிகாலை ஜபம் நமக்கு எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்லை பாருங்க. நாங்க மாசத்துல ஒரு நாள் தான் அந்த அதிகாலை பிரேயர் போறோம், 1ஆம் தேதி மாத்திரம் தான். ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் இவ்வளவு கிருபையா ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. நான் தேடுறேன், நான் தேடின ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு, என்ன கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு. ஆமா தானே, என்ன எல்லாமே தானே கிடைக்கும். எக்ஸாம் போயிட்டீங்க, நல்லா படிச்சீங்க, ஒரு கொஸ்டின் வந்துச்சு, நீங்க படிச்ச கொஸ்டின் தான், அந்த கொஸ்டினுக்கு நீங்க மூளையில தேனாதான் பதில் ஆகும் கிடைக்கும். அப்பதான் எக்ஸாம்ல என்ன பண்ண முடியும், பாஸ். நம்ம வாழ்க்கை என்ற எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆகணும்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணணும், நம்ம தேடணும். ஆமென். அல்லேலூயா. இது உலக பிரமாணம் பாஸ். நம்ம ஆண்டவரே பைபிள்ல சொல்றாரு. முதலாவது நம்ம எடுத்துக்கலாம், ரோமர் எழுதினது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் எப்படியா என்னென்ன பலன்களை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். ஆமென். அல்லேலூயா. காரணம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என்ன தருவாரா நம்ம தேடின ஆண்டவர்? நித்திய யார தேடுறவங்களுக்கு தான் தருவார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. ஆமென். அழகான ஒரு வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும். மகிமையும் கனமும் யாருடையது? தேவனுடையது. அப்பேற்பட்டவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்னத்தை அளிப்பாராம்? நித்திய 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 ஜீவனா சொல்லுங்க. நித்திய ஜீவன். நமக்கு என்னவே இல்லையா, அழிவே இருப்பாரு. ஆனாலும் ஒரு சிலர் பார்க்கலாம், ஒரு குரம் வந்து ரொம்ப சிக்காயிட்டாங்கன்னா நான் எப்போ செத்துருவேனே அப்படின்ற ஒரு பயம் வந்து, என்னை விட்டுருங்க நானே பிடிச்சிக்கிறேன் நானே நடக்கிறேன் அப்படின்ற ஒரு பயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடினா உனக்கு என்ன தருவன்றாரு ஆண்டவர்? நித்திய ஜீவன் தர. எவ்வளவு பெரிய அன்பு தர பாருங்க ஆண்டவர், நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம முதலாவது ஒரு 3 காரியம் தான். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன தருவாராம்? நித்திய ஜீவனை தருகிறவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 2வது ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமென்.
அல்லேலூயா. மனுஷன் கைவிட்டுருவான், கட்டின புருஷன் கூட கைவிட்டுருவான், நம்ம பெற்ற பிள்ளைங்க கூட நம்மளை கைவிட்டுரும், நம்ம உறவுகள் எல்லாம் நம்மளை கைவிடுறதான். நம்ம மலை போல யாரையும் நம்ப கூடாது. ஒரே ஒரு கண்மலை யாருதான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன தேடுனா நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்ற. நீ என் பிள்ளை, என் மக, நீ என்னோட கூட இருப்ப, நான் உன் பக்கத்துலதான் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்றாரு? உறுதியா இருக்கிறார். சோ அப்படி நம்ம இந்த உலகத்துல யார் கைவிட்டாலும் நம்ம யாரையும் நம்ப கூடாது. முதலாவது நல்லா தெரிஞ்சுக்க, எந்த உறவும் ஆண்டவருக்கு அடுத்ததுதான். நீங்க முதல்ல என் புருஷன் தான் எனக்கு முதல்ல, என் பிள்ளைகள் தான் முதல்ல, என் அப்பா அம்மா தான் முதல்ல சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கு முதலாவது உறவு யாரா இருக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவருடைய நம்மை படைத்தவர், நம்மை உண்டாக்கினவர், நம்ம இந்த உலகத்துல வாழ கிருபை செஞ்சிருக்கிறார், தயவு பாராட்டி இருக்கிறார். அவருக்கு தான் நம்ம முதல்ல இடம் கொடுக்கணும். அப்படியா நம்ம கொடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை எப்பொழுதும் என் கையில வச்சுட்டு இருக்கிற, என்னோட கூட நீ இருக்கிற. ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தா போதும். இந்த உலகத்துல யார் கைவிட்டா என்ன, யார் நம்ம கூட இல்லைன்னா என்ன போதும், நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தா போதும். ஆமென். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன தருவான்னு சொன்னார் ஆண்டவர்? நித்திய ஜீவனை நான் தருவேன்னு சொன்னாரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மூன்றாவது நமக்கு அளிக்கிற ஒரு பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். எப்ப பாரு இந்த மூச்சு அடைய உலகத்துல இருக்கிற எல்லா துக்கமும் யார்கிட்ட இருக்குது? நம்ம மூஞ்சில தான் இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சுக்கணும். ஏன்னா நம்ம தான் உலகத்திலேயே ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சுக்கிறோம் இல்ல? அப்படிதானே? கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படி சந்தோஷமா பாருங்க, என்ன நீ தேடு, உன்னை நான் துதிக்கிறவர்கள். நம்ம நிறைய பாட்டு கூட பாடி இருக்கிறோம். நம்ம துதிச்சாலும் சாத்தான் என்ன போவானா? ஓடி போவோம், விலகி போவோம். நம்ம துதிக்காம இருந்தாலே போதும், உலகத்துக்கு எல்லா சாத்தம் நம்ம கிட்ட வருது. அல்லேலூயா. சோ நம்ம இருதயம் நம்ம எப்படி இருக்கணுமா? கர்த்தரை தேடும் போது நம்ம தேடினா போதும், ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு? துதிக்கிறவர்களா நம்மளை மாத்திருவாரு. துதினா என்னன்னா ஒரு சந்தோஷம். ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறோம்? நம்ம சந்தோஷமா ஒரு பலனா இருக்கிறோம்னு சொல்றாரு ஆண்டவர். மூணாவது ஆண்டவர் தருகிற பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை எப்பவுமே துதிக்கிறவர்களா மாத்துறாரு. துதிச்சா போதும் நம்ம கிட்ட நோய் வராது, துதிச்சா போதும் நம்ம கிட்ட பிரச்சனை வராது, துதிச்சா போதும் நீ உனக்கு பிரச்சனையே வந்தாலும் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள ஆண்டவர் வழியை கொடுக்கிறதுக்கு அவரால் முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஜீவன் அளிக்கிற தேவன், நம்ம கைவிடாம இருக்கிற தேவன், நம்மள எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும்னா, நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னா, அந்த தினமும் ஆண்டவரை நம்ம எப்படியா இருக்கணும்னா தேடுகிறவர்களா இருக்கணும். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க? துதிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. நாலாவது ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 10வது வசனம். 16 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆமென். அல்லேலூயா. அப்ப இருதயம் மகிழ்ந்திருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? தேடணும், கர்த்தரை தேடணும், அனுதினமும் தேடணும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? ஆண்டவரை
தேடணும். 4 விஷயம் தான் நம்ம இன்னைக்கு கத்துக்கணும். முதலாவது ஆண்டவர் என்ன தருவேன்னு சொன்னாருன்னா, நித்திய ஜீவன் நான் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. 2வது, நான் உனக்கு கைவிட மாட்டேன். இந்த உலகத்துல எந்த உறவு, எப்பேற்பட்ட உறவு நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. நான் உனக்கு கைவிட போவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. 3வது, ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம ஆண்டவர் கேடும் போது நம்ம எப்படியா மாறும்னா துதிக்கிறவர்களா மாறும். இந்த உலகத்தினுடைய எல்லா கஷ்டங்களையும் மறந்து ஆண்டவரை மாற்றம் துதிக்கிற இருதயமா நம்ம இருதயம் மாறும். 4வது, கஷ்டமா இருக்கா, துன்பமா இருக்குதா, நீ என்ன தேடி பாரு, நான் உங்களுக்கு என்ன தருவேன்ற ஆண்டவர், மகிழ்ச்சியை தருவேன், சந்தோஷத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. சின்ன விஷயம் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் செய்த முதல் அதிசயம் அற்புதம்னா அந்த கானா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவு. ஆமென். அல்லேலூயா. குறைப்பட்டுச்சா திராட்சை ரசம்? என் வாழ்க்கையில பணக்குறைவு இருக்கா? என் வாழ்க்கையில தேவைகள் அதிகமா இருக்கா? எல்லாருக்கும் இருக்குது தேவை. மனுஷனா இருந்தா எல்லாருக்கும் தேவைகள். ஒரு குறைவுகளோட தான் நம்ம இருக்கிறோம். இந்த குறைவுகளோடு இருக்கிற நாம கானா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறையப்பட்டது. ஆண்டவர் அழைக்கப்பட்டு இருந்தார். அழைக்கப்பட்டிருந்தாரா? ஆண்டவர் அழைக்கப்பட்டிருந்தார். ஆனா அவர் குறைவு நிறைவாய் மாறினது ஆச்சா? அவர் முன்னாடி இருந்து திராட்சை ரசத்தை காட்டிலும் அவர் நான் சொல்ற ஜாடிகள்லாம் தண்ணி நிரப்புங்க கொடுங்கன்னு சொன்னவொன்னே அந்த திராட்சை ரசம் எப்படியா இருந்துச்சா? ரொம்ப ருசியா இருந்தது. ஏன் அது அப்படி மாறிச்சு? எல்லாரும் சொல்லுங்க. அப்படியே எல்லாரும் அமைதியா. நம்ம காலையில இப்படி நம்ம இதுவா இருந்தா நீங்களும் தூங்க மாட்டீங்க, நானும் தூங்க மாட்டேன். பாதி தூக்கத்துக்கு ஏந்து வந்துருக்கிறோம். காலையில தான் இந்த வெயில் காலத்துல காலையில தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, நைட்டெல்லாம் சூடா இருக்குது. காலையில தான் அப்படியே சொக்குது, நல்லா தூக்கும். சொல்லுங்க, குறைபட்டுச்சா? ஏன் அது நல்லா ருசியுள்ள திராட்சை ரசமா மாறினது? ஆண்டவர் என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தைக்கு வெரி குட், சூப்பர். இப்படி கூட நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு குறைவு இருக்குது. முதலாவது என் வாழ்க்கைக்குள்ள, என் பிரச்சனைக்குள்ள யார் வரணும்? ஆண்டவராகிய இயேசு. அந்த குறைவான இடத்துக்கு யார் வந்தது? இயேசு வந்தார். இயேசு வந்தது இல்லாம அந்த விஷயத்த அவங்க மரியாதை என்ன பண்றாங்க? இயேசுக்கு அறிவிக்க. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிரச்சனையை யார்கிட்ட அறிவிக்கணும்? இயேசுப்பா கிட்ட அறிவிக்கணும். ஆண்டவர் அந்த பிரச்சனைய உடனே திட்டார. உனக்கு என்ன ஸ்திரீயே, உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாரா? கேட்டாரா இல்லையா? சோ இப்ப ஆண்டவர் நம்ம பிரச்சனையை ஆண்டவர் கிட்ட சொல்றோம் ஜபத்துல. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாரா? யோசிச்சு பார்த்துட்டு அந்த பிரச்சனையை முடிக்க இன்னைக்கே கூட அவரால் முடியும், இல்ல நாளைக்கே கூட அவரால் முடியும். அந்த குறைவை நிறைவாய் மாற்றணும்னா ஒன்னே ஒண்ணுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரை தேடணும். ஆண்டவருடைய சமூகத்துல அனுதினமும் நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கணும். அவரை விட்டுட்டு போக கூடாது. என் பிரச்சனை முடிகிற வரையும் ஆண்டவரே உங்க சமூகத்துலதான் இருப்பேன். என் போராட்டம் முடிகிற வரையும் ஆண்டவரே நான் உன்னோட கூட தான் இருப்பேன். உங்க இடத்த விட்டு, உங்க சமூகத்தை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், வேற எங்கேயும் போவேன். போய் சும்மா போயிட்டு எல்லா வீட்டையும் போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, மனுஷங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் ஆகுது உங்களுக்கு? நல்லா பாருங்க, இத்தனை வருஷம் விசுவாசிகளா இருக்கிற நாமும் அனுதினமும் ஆண்டவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கணும். ஆண்டவர் ஒரு ஆசிரியர் போல கத்துக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனாலும் இன்னமும் நம்ம எப்படி இருக்கிறோம்? விசுவாசிகளா இல்ல, சாதாரண மனுஷர்களா இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்த உடனே மனுஷர்களை தேடுற நாமும் ஆண்டவரை தேடுறோமா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிரச்சனை வரும்போதுதான் அதிகமா நீ என்ன பண்ண? ஆண்டவரை தேடு. 1 மணி நேரம் நீ ஜெபம் பண்றியா? உனக்கு பிரச்சனை வரும்போது 2 மணி நேரம், நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். நீ ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவு நேரம் செலவு பண்றியோ அந்த நேரத்தை பார்த்து உடனே பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். குறைவுகளை நிறைவாக்க நாம் வணங்குகிற இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே முடியும். ஆமென். குறைவுகள் எல்லாம் ஓடணும்னா
நிறைவான ஆவியானவர் நமக்குள் வரும்போது, நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது, நம் உள்ளத்துக்குள்ள வரும்போது, நம் சிந்தைக்குள்ள வரும்போது கட்டாயம் அது எப்பேற்பட்ட குறையா இருந்தாலும் விலகி போகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசத்தோட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. ஆமென். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். உறுதியா பிடிச்சிங்களா அந்த வசனத்தை? என்ன சொல்றாரு? ஆண்டவரை தேடினா கண்டிப்பா என்ன தருவாரு? பலன் அளிப்பேன்றாரு. நான் அதான் சொன்னேன். நான் நீ யார்கிட்டயும் போகாத, கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் தேடு, அவருடைய நீதியை தேடு, அவர் செஞ்ச நன்மைகளை தேடு, அவர் எப்படி அற்புதங்களை செஞ்சார் அதை தேடு, அவருடைய அன்பை தேடு, அவருடைய பாசத்தை தேடு, அவருடைய சாந்த குணத்தை தேடு, அவருடைய தாழ்மையை தேடு, அவருடைய ஒற்றுமையை தேடு, அவருடைய அமைதியை தேடு. ஆண்டவர்கிட்ட எவ்வளவு குணங்கள் இருக்குது. அதெல்லாம் அனுதினமும் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? தேடுகிறவர்களா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். ஏசப்பா, நான் உங்களை தான் தேடுறேன், உங்களை மாத்திரமே தேடுறேன், எனக்கு கட்டாயம் நீங்க என்ன தருவீங்க? பலன் அளிக்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை அப்படின்னு தேடணும். சும்மா நான் மனுஷனை போயிட்டேப்பா, எனக்கு ஒரு 1 லட்சம் தேவைப்படுது, எனக்கு 1 லட்சம் கொடுப்பா, எனக்கு 2 லட்சம் தேவைப்படுது, 2 லட்சம் கொடுப்பா. இதெல்லாம் காட்டலாம். ஐஸ்வர்ய சம்பந்தராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் முறியடிக்க அவர் ஒருவரால் கூடும். ஆமென். உனக்கு சமாதானம் இல்லையா? இயேசுவை அவருடைய வார்த்தையை தியானி, உனக்கு கண்டிப்பா சமாதானம் கிடைக்கும். உனக்கு சந்தோஷம் இல்லையா? இயேசுவை தேடு, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில என்ன உண்டு? சந்தோஷம். உனக்கு அமைதியே இல்லையா? உன் வாழ்க்கையில ஒரே போராட்டமா இருக்குதா? நீ ஒன்னே ஒண்ணுதான், நான் இயேசுவை மாத்திரம் தேடுறேன் அப்படின்னு சொல்லிப்பாரு. ஆண்டவர் ஒரு கட்டாயம் நீ தேடுகிறத நமக்கு கொடுக்க. நம்ம மத்திய 7:7 நம்ம வாசிக்கிறோம். தேடுகிறவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே, சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? தேடுங்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். நம்ம தேடினாதான் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென். நான் சர்ச்சுக்கு வந்தா நம்ம ஆண்டவரை தேடுறோமா? சர்ச்சுக்கு நான் ரெகுலரா வந்தா ஆண்டவரை தேடுறேன்னு அர்த்தமா? இல்ல நம்ம உள்ளத்துல ஆண்டவரோட ஒரு உறவு, நம்ம தனிப்பட்ட ஜபமும் ஆண்டவர், அதுலதான் நம்ம ஆண்டவர் எப்படியா இருக்கிறோம்? தேடுகிறவர்களா இருக்கு. நான் இங்க உண்மையா இருப்பேன், அப்படியே என்னை பார்த்தா ஒரு பெரிய விசுவாசி இவங்க அப்படின்னு சொல்லாம நம்ம உண்மையான வாழ்க்கையில அப்படி இல்லாம இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் நம்மளை கைவிடப்பட்டவர்களா விட்டுருவார். ஸோ அதனால ஆண்டவர் அனுதினமும் நம்ம எப்படி இருக்கணும்? தேடுகிறவர்களா. லாஸ்டா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14வது. ஆமோஸ் 5:14. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். அப்ப உங்க பேரை போட்டு வாசிக்கலாமா? அங்க பாருங்க. அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட அப்படிங்கிற இடத்துல உங்க பேர் போட்டுக்குங்க. உங்களோட அந்த இடத்துல உங்க பேரை போட்டு நம்ம இந்த வசந்த வாசிக்கலாமா? கடைசியா எல்லாரும் சேர்ந்து
எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நாங்கள் இவாஞ்சலின் மகாவாகிய நான் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுகிறேன். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னோட இருப்பார். ஆமென். இந்த உலகத்துல நம்ம பிழைக்கணும்னா எதை தேடணும்? கர்த்தரை தேடணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது. என் வாழ்க்கையில குறைவு இருக்கிறது உண்மைதான். ஆனா குறைவை நிறைவா மாற்றணும்னா நிறைவான ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பலன் அளிக்கிறவர், எனக்கு சந்தோஷத்தை தருகிறவர், என் வாழ்க்கையில ஒரு நித்திய ஜீவனை தருகிறவர், எனக்கு கைவிடாத தேவன், எனக்கு எப்பொழுதும் என்னை துதிக்கிறவர்களா மாற்றுகிற தேவன். நாம தேடனா நம்மள அப்படியா மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விசுவாசத்தோட போகலாம். விசுவாசம் தான் அந்த உலகத்தை செய்யும். என்ன விசுவாசிக்கிறோம்? நான் இயேசுவை தேடுறேன், இயேசு என்னோடு கூட இருப்பார். என் குறைவை எல்லாத்தையும் இயேசு என்ன பண்ணுவாரு? மாத்திட்டாரு. என் குறைவை எல்லாத்தையும் இயேசு நீக்கி போட்டாரு. என் குறைவை எல்லாத்தையும் அவர் அழிச்சு போட்டுட்டாரு. என்னோட கூட இயேசு இருக்கிறேன். நான் சந்தோஷமா இருப்பேன், நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் சாந்தத்தோடு இருப்பேன், நான் அமைதியா இருப்பேன். ஏன்னா இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஏன் நான் இயேசுயா என் கூட இருக்கிறார்? நான் அவரை தேடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட கடந்து செல்லலாம். ஆமென்.